நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்து சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சைகள் பரவி வருகின்றன. அதில் முக்கியமாக அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக கூறப்படும் தகவல் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பிருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் த்ரிஷா கிருஷ்ணனுடன் ஒரே நிற ஆடையில் திருமண விழாவில் கலந்து கொண்ட விஜயின் காணொளி வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி புதிய சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்தது. ஆனால் இந்த சர்ச்சைகளை தாண்டி நடிகர் விஜயின் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. சிறு வயதிலேயே தனது தங்கையை இழந்தது விஜயின் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனை நினைவு கூர்ந்து வித்யா என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். குழந்தை நடிகராக நடித்த தனது முதல் படத்திற்காக அவர் பெற்ற சம்பளம் வெறும் 500 ரூபாய் மட்டுமே. விஸ்காம் படித்துக் கொண்டிருந்த போது சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டார் விஜய். ஆனால் அவரது தந்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவமும் உள்ளது. ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் அவர்களின் வீட்டை பார்த்து அதே மாதிரி ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்ற ஆசையில் சென்னை நீலாங்கரையில் கடற்கரை அருகே தனது வீட்டை கட்டியுள்ளார். தனது தாயார் சோபா சந்திரசேகர் போலவே விஜயும் பல படங்களில் தனது குரல் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தனது நீண்ட சினிமா பயணத்தில் 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 8 சர்வதேச விருதுகள் உள்ளிட்ட பல முக்கிய விருதுகளை பெற்றுள்ளார்.